ஜோஹரில் வந்து 56 சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்று அங்கே 4 மாய்க்கா போட்டி போட்டு ஜெயிச்சது நாடறியும். ஸோ அதே போல் நெகிரி சிமிலனில் வந்து 36 சட்டமன்றத்தில் வந்து 2 சட்டமன்றங்கள் வந்து மாய்க்கா போட்டி போட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து ஒன்று வந்து பாட்டிக்சன் தொகுதியை சேர்ந்த ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்றம், மற்றும் ஒன்று ராசா தொகுதியை சேர்ந்த சிரம்பஞ்சாயா சட்டமன்றம். ஸோ இதில் வந்து ஸ்ரீ தஞ்சோங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பல ஆண்டுகளாக மாய்க்கா போட்டி போடும் ஒரு சட்டமன்றம் நமக்கு தெரியும். ஆனால் சிரம்பஞ்சாயான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முழுக்க ஒரு புதுமையான ஒரு சட்டமன்றம் மாய்க்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு சவால் மிக்க ஒரு சட்டமன்றம். காரணம் 45 விழுக்காடு வாக்காளர்கள் சீனர்கள், 27 விழுக்காடு வாக்காளர்கள் இந்தியர்கள், 28 விழுக்காடு, மீதம் 24 விழுக்காடு மலாய்க்காரர்கள். இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேசிய முன்னணி ஏன் இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் இந்த மலாய்க்காரர்களுடைய வாக்கு முக்கிய ஒரு அம்சமாக வழங்குகின்றது. அதே போல் இந்தியர்களுடைய வாக்கும் மிக முக்கியமாக அமைவதனால் இந்த தொகுதியில் வந்து மாய்க்கா ஒரு கடுமையான போட்டியை வழங்க முடியும், வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கருதுகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் மாய்க்காவின் தேசிய தலைவர் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்குள்ள இயந்திரம் மட்டுமின்றி நாடளாவிய உள்ள இயந்திரங்கள் பிடிஎம் அளவில் இறங்கி வாக்காளர்களை சந்தித்து நாட்டின் நிலை எப்படி இருக்கின்றது, ஏன் தேசிய முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும், எப்படி ஜோஹரில் வந்து 56ல் 40 சீட்டில் இருந்து 56ல் 48 சீட்டு ஜெயித்தோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த நீல அலை இன்று நெகிரி சிமிலனை வந்து அடைந்திருக்கின்றது நாம் கூறலாம். காரணம் நாங்கள் மக்களை போய் பேசும்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம். சில அதிருப்திகளை அவங்க தெரிவித்தாங்க. அதே வேளையில் தேசிய முன்னணி மீது தேசிய முன்னணிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போம், நீங்களாம் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்கிறீங்க என்பது நாங்கள் மற்ற இடத்துல பார்க்க முடியுது, குறிப்பாக ஜோஹரில் பார்க்க முடியுது என்ற அர்த்தத்தில் அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் வாக்குரிமை என்பது தனிப்பட்ட நபரின் உரிமை. பட் இருந்தாலும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் தினாலன் ராஜகோபாலுக்கு சிரம்பஞ்சாயில் ஒரு வாய்ப்பு வழங்குவதன் வழி மாய்க்கா தொடர்ந்து சேவை வழங்குவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். காரணம் டாக்டர் தினாலன் ராஜகோபாலு ஒரு சாதாரண உறுப்பினர் இல்லை. அவர் வந்து மாய்க்காவின் தேசிய இளைஞர் தலைவராக இருந்திருக்காரு. இப்பொழுது மாய்க்காவுடைய மத்திய செயலக உறுப்பினராக இருக்காரு. அவர் வந்து ஒராங் டம்பாத்தான், இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த ராசா தொகுதியில் கிளைத்தலைவராகவும் இருக்கின்றார். அவருடைய அப்பாவை பற்றி பேசும்போது நெகிரி சிமிலன் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து மாய்க்கா தேசிய பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. ஜெராம் பாடாங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நெகிரி சிமிலன் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. எல்லா விதத்திலையும் சேவை செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கும் இந்த கட்டடம் தான் அவருடைய அடையாளம், பிஸ்மா MIC நெகிரி சிமிலன். இப்படியாக சேவை செய்த ஒருவரின் புதல்வர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போடுறாரு. அவருக்கு எல்லாரும் வாக்களித்து இந்த சிரம்பஞ்சாயாவை வெற்றி பெற செய்து மாய்க்கா அவர் வழி தொடர்ந்து சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்தியர்களுடைய மனநிலைமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதான் நான் சொன்ன மாதிரி அதாவது மாறக்கூடிய சூழலில் இருக்குது. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பட் இருப்பினும் நாங்கள் ஒரு தடவை, பிறகு 2ஆம் முறை, 3ஆம் முறை போகும் பொழுது அவர்களுடைய மாற்றம் எங்களுக்கு தெரிகின்றது. அவர்கள் வந்து தேசிய முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனமாற்றம் அவர்களிடையே ஏற்படுவதை எங்களால் காண முடிகின்றது. கண்டிப்பாக, ஏன்னா இந்த இடத்துல 27 விழுக்காடு இந்திய வாக்கு என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஸோ இந்த 27 விழுக்காடில் குறைஞ்சபட்சம் ஒரு 24-23 விழுக்காடு இந்தியர்கள் தேசிய முன்னணிக்கு வாக்களிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து தேசிய முன்னணி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது BNPN என்பது எலக்டோரல் பேக்ட். ஸோ எலக்டோரல் பேக்ட் என்று சொல்லும்போது 25 இடத்துல வந்து பரிசான் நேஷனலுடைய உறுப்பு கட்சிகள் போட்டி போடுறோம். மிச்சம் ஒரு 11 இடத்துல வந்து PNோட உறுப்பு கட்சிகள் போட்டி போடுறாங்க. அப்போ தேர்தலுக்கு பிறகு எலக்ட்ரோ பேக்ட் என்பது தேசிய அளவில் உள்ள பொது தேர்தலுக்கு அப்புறம் செய்யும் பொழுது
முற்போக்கு சிந்தனையாக தேர்தலுக்கு முன்பே இந்த எலக்ட்ரோ பேக்கை வந்து செய்து பார்ப்போமே என்ற அடிப்படையில் தேசிய முன்னணி இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பிஎன்ல உள்ள உறுப்பு கட்சிகள் பாஸ் உட்பட பிஎன்ல வந்து சேரவில்லை, அல்லது பிஎன்ல உள்ள உறுப்பு கட்சி போய் பிஎன்ல சேரவில்லை. இது வந்து ஒரு எலக்ட்ரோ டைப். அப்போ இது ஒரு பரிட்சயத்தனமாக இப்போது பரிசான் நேஷனல் மேற்கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இந்த நிகிரிசிம்மன் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு கருத்தில் மைக்கா இதில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா சரியாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் மக்கள் என்ன அங்கே கேட்டுக்கிறோன்னு சொன்னால், இந்த ஒரு முறையில் வந்து தேர்தல்களை வாக்களிக்கும் பொழுது பிஎன்க்கும் பிஎன்க்கும் வாக்களிக்கும் போது நிச்சயமாக நிகிரி சிமிலானில் பரிசான் நேஷனல் தலைமையிலான ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இதை நாங்கள் மேற்கொண்டோம்.